ஐசா மக்கு வைஃப் இல்லையா ஆசா தெரியாதா வெளியே அனுப்புங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி ஒரு 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 ஆக்களை பத்தி வெளியே போங்க. ஜோதிச்சு கதைங்க விஷயங்களை காய்ச்சி தான் பொலிட்டிக்கல் வந்தீங்க. நான் ஒன்று சொல்றேன் கேட்டேன். இங்கே வந்திருக்கிறது உங்களோட கதைக்கிறவங்களை வந்து கூடுதலாக அந்தந்த திணைக்களங்கிட்ட தலைவர் அவர்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க தெரிஞ்சு கொள்ளணும், மரியாதை பெற்றுக்கொள்றதுக்கும் தெரியும். சரியா? அப்போ அந்த நேரத்தில் இப்போ இங்கே பெண் கட்டப்புங்கிற ஒரு பிரச்சனை வருது. அர்ஜுனா வந்து நான் சொல்றேன், இங்கே வந்து இந்த விஷயத்தை சரிவர தெரிஞ்சு கொள்ளாம நம்ம பேசணும். அதனால இது பூரணமாக தெரிஞ்சு கொண்டு அறிஞ்சு கொண்டு இதுக்கான முடிவுகள் எடுப்போம். அதுக்கு பிறகு இந்த டிசிஷன் எடுப்போம். அதனால வேண்டி நம்ம வந்து ஒருத்தரை வந்து தர குறைவாக பேசுகின்ற பொழுது அது வந்து நல்லமில்லை. என்கிட்ட பிறகு இவங்களோட தான் நம்ம வேலை செய்யணும் நாளைக்கு. அப்ப அந்த ஆட்கள் அதாவது இங்க இருக்கின்ற அரசு அதிகாரிகளோட தான் நம்ம வேலை செய்யும். பழைய அபிவிருத்தி பழைய அபிவிருத்தி என்ன நாங்கள் விரும்பினாலும் மட்டும் இப்போதைக்கு தலைவராக இருக்கிறது சகாதேவன் தான். சரி, அது மாத்துறதா இல்லையா அல்லது அது அது நடவடிக்கை அது வேற காது. இந்த குவாலிஃபிகேஷன் கொடுக்கலாம். எனக்கு தெரியும் ட்ரேட் யூனியனுக்கு வேலை வேண்டதுக்காண்டி அரசாங்கம் கொடுக்கிறது மக்கள் அடிப்படையில் ஏற்கனவே போராட்டம். அது யார் எந்த ட்ரேட் யூனியனா அதுவா இதுவாங்கிறது அது வேற காது. மக்களுடைய முறைப்பாடு நான் அது பெருந்தெடுக்கிற அமைச்சருக்கு அனுப்பியிருக்கிறேன். அதால இந்த அமெண்ட்மெண்ட் செய்ய வேண்டாம் தான் நான் சொல்றேன். இந்த அமெண்ட்மெண்ட் செய்யாது. அமெண்ட்மெண்ட் செஞ்சிருக்கிற உண்டு. அதை வந்து வந்து அவர் சொல்றாரு தவிர எங்க எங்க இந்த டாக்டர் நீங்க வந்து நீங்க என்னடா நீங்க சொல்ற அர்ஜுனா நீங்க உம்மண்ட கட்சியோட வச்சு கொள்ளுங்க. இது சம்பந்தமான மக்கள் முறைப்பாடு நீங்க 8-10 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க சார். ஒரு நாள்ல திருப்பி கண்டிப்பா 10-15 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க. எல்லா கம்பெனியும் இருக்கு. தயவு செய்து நீங்க உங்களுக்கு விரும்பின மாதிரி ஆகல டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் விரும்பின இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் டிரான்ஸ்ஃபர் செய்யலாம். டாக்டர் நீங்கள் அளந்து கதைங்க. நாங்க அளந்து கதைக்கிறது நான் சொல்றேன். நீங்க 40 பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண கௌரவ அமைச்சர் 40 பேருக்கு மேல டிரான்ஸ்ஃபர் பண்ணனும். சரி, அது நீங்க உங்களுக்கு எனக்கு வந்து கம்பெனில தான் சொல்றேன். பாராளுமன்றம் இருக்குது, அமைச்சர் தெரியும், பார்லிமெண்ட்ல பேசுங்க. அப்படியாப்பட்ட பிரச்சனை தான். அதனால இது வந்து ப்ரொபோசல்ஸ் தான். இந்த ப்ரொபோசல் வந்து நிறைவேற்ற போறாங்க. அதிகாரியை ஒரு தலைவரை பொது வழியில வச்சு அவமானப்படுத்த கூடாது. அவர் வேணும்னா மினிஸ்ட்ரி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த கட்சி உங்களுக்கு இன்னொரு கிடைக்கிற நாமினேஷன் அடுத்த ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு கிடைக்கல நாமினேஷன் கிடைக்கவே இல்லையா? நாமினேஷன் கிடைக்கவே இல்ல. நீங்கள் என்ன பத்தியே உங்களோட முகப்புத்தகத்துல எவ்வளவு விஷயம் எழுதி கொண்டு வரீங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி ஐசா மக்கு வைஃப் இல்லையா ஆசா தெரியாதா வெளியே அனுப்புங்க. ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி ஒரு 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 ஆக்களை பத்தி வெளியே போங்க. நான் ஒன்றுதான் கொண்டு இருக்கேன். நீங்க எத்தனை கொண்டு போய் வெண்ணால கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு தான் தெரியும். இன்வைட் பண்றீங்க. இது சம்பந்தமா தலைவர் சொல்லுங்க. எது சம்பந்தமா இன்வைட் பண்ணீங்க? இவரை அன்இன்வைட்டட் கெஸ்ட் கேன் யூ ப்ளீஸ் கெட் அவுட். கௌரவ தலைவர் ஒரு அன்இன்வைட்டட் கெஸ்டோட விட்டு ஏன் இப்படி பிரச்சனை உருவாக்குறீங்க? பிரச்சனை உருவாக்குறீங்க. இவரை யார் இன்வைட் பண்ணினது இந்த மீட்டிங்? இவர் எது சார்பா வந்தவர்? எனக்கு சொல்லுங்க தலைவர். என்ன அடிப்படையில் உள்ளுக்குள்ள வந்தவர்? நான் கதைக்கிறது ஒரு மக்களோட பிரச்சனை. இந்த தனிப்பட்ட பிரச்சனை மக்களுக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. ஓபன் பண்ணினா அதான் சொல்ல பாருங்க. இல்ல நான் ஒரு உண்மை இந்த இடத்துல சொல்றேன். சரியா? நெக்ஸ்ட் டைம்ல பொது மக்களுக்கோ ஊடகங்களுக்கோ அனுமதி இல்லை. அழைக்கப்படுகின்ற ஆட்கள் மாத்திரம் அதிகாரிகள் அரசியல் கட்சி தான். சரியா? அதே நேரத்துல சரியா பொதுமக்களுக்கு முறைப்பாடுகள் செய்யணுமாக இருந்தா நாங்க டிசி ஆபீஸ்ல இருக்கோம். பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் அர்ஜுனாவும் இருக்கிறாரு. இந்த பக்கம் அவங்களிடம் முறைப்பாடுகள் சொல்லுங்க. அந்த முறைப்பாடுகளை பத்தி பேசுறதுக்கு மக்களுடைய குரலாக ஒழிக்கிறதுக்கு தான் நாங்க இங்க பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். அப்ப அந்த பாராளுமன்ற எல்லாருமே வந்து எங்களை பேசா போனா இன்னைக்கு முடிவா நினைச்சு பாருங்க. மக்களுக்கு நான் எப்படி
வேலை செய்யறது எப்படி சேவை அது செய்யறது நீங்க அது நீங்க எப்படி இல்ல நீங்க யாழ்ப்பாணத்துக்கு இல்ல வாங்க. யாழ்ப்பாணம் கிண்டச்சி தேர்தல் தொகுதி யாழ்ப்பாணத்துக்கு வாங்க. ரெண்டுக்கும் ஐயா உங்கள மாதிரி தேர்ல 393 பேர் நின்று அவ்வளவு இல்ல 200 வாக்கு 100 வாக்கு இது முழுக்க எம்பி ஓட்டாளர்லாம் நிற்கிறோம். மயூரன் இல்லாத இவரும் இல்ல மயூரனும் வேளாண்மா ஐயா நீங்கள் இப்படியான ஒரு அடிப்படை இது இல்லாத நீங்க வரையலாம். கௌரவ தலைவர்களே, சரி. பல விடயங்கள் இருக்குது என்று கலைக்கிறதுக்கு